கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ முடியும். பாருங்க, இந்த உலகத்திலே தேவன் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தின் அடிப்படையை இவன் அறிகிறானோ அதைத்தான் நான் அதிகமாக போதிக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள விடும் தேவன் இந்த பூமியில எப்படி இயங்குகிறார், எப்படி இந்த பூமியை இயக்கிக் கொண்டிருக்கிறார், இந்த பூமியினுடைய அதனுடைய ரகசியம் என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதில் ஒரு ரகசியம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு என்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு விதைக்கிறீர்களோ, அதாவது எல்லா விதத்திலுமே நன்மை விதைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அது பல மடங்காக தீமை விதைச்சிங்கன்னா தீமை தான் வந்து சேரப்போகிறது. ஆகையால் நீங்கள் விதைக்கதை பொறுத்து அதே மாதிரி தான் பணமும். ஆகையால் பண விஷயத்திலையும் அப்படி தான். நீங்கள் இப்படி நல்ல காரியங்கள் இந்த மாதிரி வீடியோவில் கேட்கும் பொழுது, நல்ல காரியத்துக்கு நீங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உபாகம் 1:11 சொல்வது போல நீங்கள் இன்று இருப்பதை விட இன்னும் 1000 மடங்கு பெருகுகள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இன்று முதல் அந்த விதையை நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. விதைக்கும் பொழுதுதான் அதன் பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவு நீங்கள் விதைக்க விருப்பப்படுகிறீர்களோ அந்த அளவு விதைக்க வேண்டும். ஆகையால் அதிலிருந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி விதைக்க நான் அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கிறேன். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருக்கத்தை உண்டு பண்ண முடியும். அதனால் அதிலிருந்து நீங்கள் பெருக வேண்டுமென்றால் விதைக்க வேண்டும். விதை என்பது பண விஷயத்தில் நான் அதை கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயில் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அதில் செயல்பட நீங்கள் விரும்ப வேண்டும். விரும்பும் பொழுதுதான் தேவனுக்காக நான் செய்கிறேன், சும்மா ஏதோ அப்படின்னு கிடையாது, தேவனுக்காக செய்கிறேன். அந்த ஒரு நீங்கள் செய்யும் பொழுது இதை நான் விதையாக எண்ணுகிறேன். அதான் முதல் பாயிண்ட். விதையாக நீங்கள் எண்ணும் பொழுது வாழ்க்கையிலே மனமலர்ச்சி வருகிறது. ஆகையால் இன்றைய தலைப்பில் நாம் பார்ப்போம், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார். பாருங்க, அவர் தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ல, இதே மாதிரி அவர் தான் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை பாருங்க, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். பாருங்க, நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், எந்த பிரமாணம், அந்த பிரமாணத்தை எவன் கை கொள்ளுகிறானோ அவன் யார் பாருங்க, அவன் யார்? விவேகமுள்ள புத்திரன். அவன் தான் உண்மையிலே, அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில எல்லாத்திலும் அவன் சாதிக்கக்கூடியவன். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் எதை விதைக்கும் பொழுது நமக்கு எதனுடைய பலன் கிடைக்க வருகிறது என்று அவன் விதையை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். அதனால தான் பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து அதிகமாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் விதைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விடையும் மேலானது தேவனுடைய பிரமாணம். நான் ஒரு தலைப்பு ஒன்று தான் சொன்னேன், விதைப்பு அறுப்புங்கிறது பிரமாணம். இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், இதிலிருந்து நீங்கள் பழகணும். நீங்கள் பணமும் அப்படி தான் விதை. நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். ஆக விதைப்பதை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதை அறிந்து கொள்வதுதான் நான் உங்களுக்கு அதிகமாக போதித்து கொண்டு வருகிறேன். ஆக இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில நான் விதைக்க ஆரம்பிக்கும் போது, விதைக்கும் பொழுது ரொம்ப முக்கியம், அதை விதையாக நீங்கள் எண்ணும் பொழுதுதான் அது பல மடங்கு கிடைக்கும். சும்மா ஐயோ போயிட்டே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நீங்கள் விதைக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆகையால் இந்த தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதம் என்ன? தேடி வந்து வேத பிரமாணத்தை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். அவன் யார்? விவேகமுள்ள புத்திரன். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. விதைப்பதை நீங்கள் ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.